ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வீட்டு கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாண்டோட ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில டாஸ் ஒன் ஸ்ரீலங்கா அண்ட் எலக்டட் டு பவுல் ஃபர்ஸ்ட். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆதர்ஷ் and ராம்? இந்த டெசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டெசிஷன் தான். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் அவங்க தான் கேம்ல இருந்தாங்க. நியூசிலாந்து வேர் அவுட் ஆஃப் தி கேம். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து லாஸ்ட் 5 ஓவர்ஸ் மட்டும்தான் ரன் போச்சு. அதுவும் கிரேட் இன்னிங்ஸ் ஆஃப் சாண்ட்னர். அதனால மட்டும்தான் மேட்ச் ஸ்ரீலங்கா விட்டு போச்சு. இல்லைனா இஃப் ஸ்ரீலங்கா மிச்சல் சாண்ட்னரும் அந்த மெக்கானியும் ஆடலனா ரன் என்ன மிஞ்சி போனா ஒரு 120 வந்திருக்கும். 120 இருந்தா நல்ல டெசிஷன் தான். அதுவும் அவங்க மெயினா மிஸ் பண்ணது தீக்ஷனாக்கு இன்னும் ஒரு ஓவர் அங்கேயே கொடுத்துருக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டு 16th ஓவர் வந்துட்டாங்க. அதுதான் மெயின். ஸோ வெறும் டாஸ் பற்றி பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல டெசிஷன் தான். கம்பேரிட்டிவ்லி பேட்டிங் எடுத்திருந்தா ஐ டோன்ட் திங்க் த மேட்ச் would have been this இன்ட்ரெஸ்டிங். அதனால இட்ஸ் பெட்டர் அவங்க பவுலிங் எடுத்தது. வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்ல பார்த்தா இந்த மாதிரி நான் நியூசிலாந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாட் பார்த்தேன். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாட் பார்த்தேன். பிரேமதாசா ஸ்டேடியம் கொலம்போல வந்து எஸ்பெஷலி இப்போ இந்த வேர்ல்ட் கப்ல T20 வேர்ல்ட் கப்ல பார்த்தா அரௌண்ட் 6 மேட்சஸ் ஏதோ விளையாடி இருக்காங்க. 6 மேட்சஸ்ல ஏதோ 5 டீம்ஸ் have been 5 மேட்சஸ் the teams that have batted first went on to win the game. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் கையெதிரில் இருக்கு, ஸ்ரீலங்காக்கு கண்ணெதிரில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சான்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப மோசமான டெசிஷன் அது. இட் காஸ்டட் தம் த மேட்ச். பட் ஆனால் ஆதர்ஷ் சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்ட். தேவர் இந்த மேட்ச் 15th ஓவர் 16th ஓவர் வரைக்கும் தேவர் இந்த மேட்ச் ரொம்ப மேட்ச் வந்து ரொம்ப டைட்டா போயிட்டு இருந்தது. பட் இங்கே தான் வந்து we have to give credit to மிச்சல் சாண்ட்னர் for playing that outstanding knock. கேப்டன் ஸ்டாக் இந்த வாட்டி இந்த வேர்ல்ட் கப்ல இப்போதைக்கு இருக்கிற சூப்பர் 8 டீம்ஸ்லாம் எக்ஸப்ட் சம் டீம்ஸ் பாத்தீங்கன்னா கேப்டன்ஸ் வந்து தே ஆர் டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நேற்றுக்கு ப்ரூக்கை பார்த்தோம். ப்ரூக் வந்து டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. 1 டவுன்ல வந்து அடிச்சாரு. அண்ட் ஏடன் மார்க்ரம் வந்து இந்தியாவோட டாஸ் பண்ணி சூஸ் பேட்னு சொன்னது மட்டும் இல்லாம டியூரிங் த சேஸ் டியூரிங் த இந்தியன் பேட்டிங் ஹி கேம் ஆன் டு ஓபன் த bowling, took the wicket of danger man இஷான் கிஷன். அங்கே மேட்ச் சீல் பண்ணிட்டார். ஸோ கேப்டன்ஸ் வந்து இந்த வாட்டி எல்லாருமே அதாவது மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ்ல நல்லா கரெக்டா டெசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க இந்த சூப்பர் 8 பொறுத்த வரைக்கும். ஸோ இட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் டு சி. இட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் டு சி சாண்ட்னர் பிளேயிங் சோ வெல். சாண்ட்னர் வித் பால் தான் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு வந்து சாண்ட்னர் வித் பேட்டும் அவரால் ஆட முடியும் காமிச்சிட்டாரு. அண்ட் அந்த புது பிளேயர், அந்த ஒரு புது போலர் இந்த மேட்ச் தான் கூட்டு வந்தாங்க அந்த போலரை. ஸோ he also played superbly. சூப்பர் சப்போர்ட் சாண்ட்னருக்கு. அண்ட் நல்லா அக்ரெசிவா ரெண்டு பேரும் ஆடி தட் பார்ட்னர்ஷிப் took the game away from ஸ்ரீலங்கா. பட் நான் என்ன சொல்லுவேன்னா this is ஸ்ரீலங்காஸ் கேம் டு லூஸ். நம்ம சேஸ் வரும்போது அதை பத்தி பேசுவோம். ரன் சேஸ் பத்தி நீங்க கேட்கும் போது நான் சொல்றேன். ஓகே, நம்ம ஆஸ்திரேலியாவோட மேட்ச்ல பார்த்துருப்போம். நிசாங்காவோட சரியான நாக்கு செஞ்சுரி அதை பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் பால்ல போல்ட் ஆற அளவுக்கு ஒரு பேட்ஸ்மேன் கிடையாதுன்றது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், வியூவர்ஸ்க்கும் தெரியும். ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் அது கொஞ்சம் நல்ல பால், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நல்ல பால், அவரோட பேட் லக் நிசங்கா, அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு குசல் பெரேரா இன்ஜூர்டா என்னன்னு தெரியல. பட் குசல் பெரேரா ஆடி இருக்கணும். தேவையில்லாம அவங்க பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி சரிதா சலங்கா எடுத்துட்டு வந்து அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒழுங்கா தான் ஆட்டிருந்தாங்க. குசல் மெண்டேஸ் நல்லா தான் ஆட்டிருந்தாரு 1 டவுன்ல. ஒழுங்கா அதே வச்சுட்டு குசல் பெரேரா ஓபன் பண்ணியிருக்கலாம். பட் அது ஒன்றும் அதனால நிசாந்த் அவுட் ஆனாரு சொல்ல. பட் இது அந்த பேட்டிங்ல அவங்க இந்த சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் எனக்கு தோணுச்சு பார்க்கும்போது. ராம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மேட் என்ட்ரிட்ட இந்த பியூட்டி ஃபர்ஸ்ட் பால் நியூசிலாந்து வந்து 168 தேவார் இந்த கேம் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் இன்னைக்கு வந்து காலையில தான் லக்ஷ்மண்ட்டையும் எங்க அப்பாட்டையும் பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். டீம்ஸ் தட் பேட் ஃபர்ஸ்ட், whomever bats first and scores 160, 165, 170, they will have maximum chances of winning அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து கரெக்டா போனாங்க நியூசிலாந்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது டு பேட் ஃபர்ஸ்ட். ஸோ once close to 170 they set up a target and first ball வந்து பியூட்டி ஆஃப் a ball. இதே மாதிரி ஒரு பால் வந்து கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா bowling போடும்போது இந்த தீக்ஷனா போட்டாரு. தீக்ஷனா bowling டு சாப்மன், அதெல்லாம் அன்பிளேயபிள் டெலிவரி. இந்த மாதிரி பால் வந்து இதெல்லாம் ரொம்ப அன்லக்கி. நிசாகா வந்து he has been playing well in the tournament, but unfortunate to get the delivery first up. So it was New Zealand's game actually. Unlike அபிஷேக் சர்மா இந்த T20 வேர்ல்ட் கப்ல பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திராவ் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனா டுடேஸ் நாக் as in 4 wickets and 32 of 22 பால்ஸ்லாம்
இட்ஸ் லைக் அ ட்ரீம் T20 நாக்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மேட்ச்க்கு இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பிஃபோர் திஸ் மேட்ச்? இல்ல நீ சொன்னது கரெக்ட் தான். இதுதான் ஒரு ட்ரீம் இன்னிங்ஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. பேட்டிங்ல கிடையாது, bowlingல. பேட்டிங்ல ஆவரேஜா தான் ஆடினாரு இந்த மேட்சும். பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது பேட்டிங்ல. அதே தான், லோ இன் கான்ஃபிடன்ஸ் பேட்டிங்ல தெரியுது நல்லாவே. அவர் கான்ஃபிடன்ஸ் இல்லைங்கிறது. இதுலயும் ஒரு கேட்ச் டிராப் பண்ணி அவரால் 32 தான் அடிக்க முடிஞ்சது. கேட்ச் 20ஸ்ல விட்டாங்க. எக்ஸ்ட்ரா 12 ரன்ஸ் வந்து 32 தான் வந்திருக்கு. ஒரு நியூசிலாந்துக்கு ஏற்ற பேட்டிங் அவர்கிட்ட இல்லை. அவருக்கு இருக்கிற டேலண்ட் அவர் ஜஸ்டிஃபை பண்ணல. இவர் இந்த மாதிரிலாம் பேட்டிங் ஆடினா அவருக்கு இன்னும் நிறைய டேலண்ட் இருக்கு. பட் பவுலிங்ல இன்னைக்கு காமிச்சிருக்காரு. ஏன்னா செமையா போட்டாரு இன்னைக்கு பவுலிங்க. இஸ்ஸோதிக்கெல்லாம் போடவே விடல. இவரே விக்கெட் எடுத்துட்டாரு எல்லாத்தையுமே. அவங்க எடுத்துட்டு வராமலே இருந்திருக்கலாம் போல. ஆனா நல்லா போட்டாரு. ஆனா நீ சொன்ன மாதிரி இதான் அவங்களோட பெஸ்ட் இன்னிங்ஸா இருந்திருக்கும் பவுலிங்ல. பேட்டிங்ல ஹி டெஃபினெட்லி நீட் கான்ஃபிடன்ஸ். அது எனக்கு தெரிஞ்சு போக வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 3 மேட்ச் தான் இருக்கு. பட் வரணும். அவங்க நியூசிலாந்து ஃபைனல்ஸ் போகணும்னா ரச்சிந்தர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க டீமுக்கு. ராம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரச்சின் ஸ்டாக் வந்து ஆதர்ஷ் கரெக்டா சொன்னான். அந்த மாதிரி he did not justify to his full potential. அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி அவர் இன்னும் ஜஸ்டிஃபை பண்ணல பேட்டிங்ல. இன்னைக்கு வந்து ஒரு நான் நினைச்சேன் இன்னைக்கு வந்து when he was batting on 20s அந்த கேட்ச் விட்டாங்க. ஸோ கேட்ச் விடும் போது நேற்று ஹெட்மேயர் மாதிரி கொஞ்சம் ஒரு சிமிலர் நாக்கா இருக்கும். ஹெட்மேயர் மாதிரி அந்த மாதிரி ஜெய்ஜாண்டிக் நாக்கா இருக்கும்னு சொல்லல. பட் ஒரு யூ வில் மேக் இட் டு 60s or 70s அந்த மாதிரி நினைச்சேன். அடிச்சுட்டு போயிடுவாரு அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிக் பிளேயர்ஸோட கேட்ச் எல்லாம் விட்டீங்கன்னா யூ டென் டு நார்மலி லூஸ் த மேட்ச். கேட்சஸ் வின் மேட்சஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிச்சுட்டு போயிடுவாருன்னு நினைச்சேன். பட் he did not use his opportunities properly. பேட்டிங்ல அவர் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னும் நிறைய நிற்கும். he needs lot of patience to his batting. but coming to the bowling, first of all outstanding captaincy சாட்னருக்கு. இவரை நம்பி 4 ஓவர் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் சாட்னர் வந்து இவரை நம்பி 4 ஓவர்ஸ் ஃபுல்லா கொடுத்தாரு. அதுக்கு சாட்னரோட கேப்டன்சிக்கு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் போலிங். 4 விக்கெட்ஸ் எடுக்கிறதுன்றது இந்த மாதிரி ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு குரூஷியல் கேம். இந்த மேட்ச் மறந்துடாதீங்க. நியூசிலாந்து வந்து தோத்துருந்தாங்கன்னா they would be in deep trouble. they would have been in deep trouble. அந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு போலிங் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு வின் பண்ணி கொடுக்கறதுன்றது அவுட்ஸ்டாண்டிங் திங். அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் கேப்டன்சி பை சாட்னர் ஆல்சோ. யா. அப்புறம் இன்னொன்னு சொல்லணும். கிளென் பிலிப்ஸும் 4 ஓவர் கொடுத்திருந்தாரு அவரு. கிளென் பிலிப்ஸும் நம்பி 4 ஓவர் கொடுத்திருந்தாரு. அவரும் தான் 4 ஓவர் போட்டாரு. ராக்கி ஃபர்கூசன் ஒரே ஒரு ஓவர் தான். மேட் ஹென்ரி 2 ஓவர் தான். ஃபுல்லாவே ஸ்பின்னா வச்சு முடிச்சிட்டாரு. அதான் மெயினா ஈஸ்டோதி யூஸே பண்ணல. அதுக்கு பதிலா இவங்களே போட்டாங்க எல்லாத்தையும். அதோட நான் மெக்கான்சி சொல்லி ஆகணும். பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பிரேஸ்வெல் நினைக்கிறேன். ஹி ஜஸ்டிஃபைட் இஸ் ரோல். பவுலிங்ல பெருசா பண்ணல. பட் பேட்டிங்ல ஹி ஜஸ்டிஃபைட். பேட்டிங் சூப்பரா ஆடினாரு. ஸோ ஹி நீட்ஸ், அவருக்கு ரெக்கக்னிஷன் தேவை. ஏன்னா நல்லா ஆடினாரு இந்த மேட்ச். பிரேஸ்வரோட பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் நினைக்கிறேன். லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். அவரும் இதான் பண்ணியிருப்பாரு ஆடி இருந்தா. பவுலிங் இதோட கொஞ்சம் நல்லா போயிட்டு இருப்பாரு. பட் ஸ்டில் பேட்டிங்ல 2 பேரும் ஈக்குவலா தான் ஆடினாங்க. ஏன்னா இந்த பேரை நான் அவ்வளோ இதுக்கு முன்னாடி கேட்டதே கிடையாது, மெக்கான்சிங்கிற ஒரு பேரை. திடீர்னு வந்து பட் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு இந்த மேட்ச். இவர் bowling என்ன குறைச்சல எனக்கு தெரியல. 3 ஓவர் 20 ரன்லாம் என்ன 6.67 எக்கானமிக்கு போறாதரா T20க்கு? எக்கானமி இல்ல, விக்கெட் எடுக்கல. ஏன்னா அவங்களே ஒரு ரெண்டும் ஆடவே முடியாம தான் ஆடிட்டு இருந்தாங்க. அதனால ஆஸ் அ பவுலரா எக்கானமிக்கலா ஓகே ஃபைன். அதான் பவுலிங் பேட்டிங் எல்லாம் என்ன பவுலிங் இம்ப்ரெஸ் பண்ணல. அதை சொன்னேன். பேட்டிங் எல்லாம் என்ன பவுலிங் இம்ப்ரெஸ் பண்ணல அவரு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி மேட்ச்லயே பார்த்துருப்போம். ஸ்ரீலங்காவோட சேஸ் ஆஸ்திரேலியாவோட செஞ்சுரி அடிச்செல்லாம் காப்பாத்தி கொடுத்தாரு நிஷாங்கா. அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு சேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சொதப்பல் எலிமினேட் ஆகிற அளவுக்கு ஒரு மோசமான சேஸ் பண்ணுவாங்க நீங்க யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்ல இதெல்லாம் நடக்கும்னு ஸ்ரீலங்காக்கு எழுதிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீ இன்னும் ஆஸ்திரேலியா மேட்ச்லயே இருக்க. அதுக்கு அடுத்து இங்கிலாண்டோட ஒரு சோக் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. இது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. பட் அதுக்கு நான் வந்து இந்தியாவோட கம்பீட் பண்ற ஒரே ஸ்ரீலங்கா தான் நினைக்கிறேன். 2 ஹோம் நேஷன்ஸாலேயும் எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா 2 பேருமே க்ளூலெஸ்ஸா ஆடினாங்க. அந்த மேட்ச் இந்தியா, இந்த மேட்ச் ஸ்ரீலங்கா. என்னடா வீட்டில் அடிக்கிறீங்க? எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? என்னடா எங்க வீட்டில் என்னடா அடிக்கிறீங்க? ஆனா ஆப்வியஸா எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் இந்தியா வில் கம் பேக். அடுத்த 2 மேட்ச் எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணுவாங்க. பட் குவாலிஃபை ஆவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணுவாங்க. அது நம்ம அந்த இதுல பார்க்கலாம். பட் ஸ்ரீலங்கா வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல அவங்களால ஆட முடியாது. ஏன்னா அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்லயே அவங்களால வின் பண்ண முடியல. எல்லாருமே த்ரோ பண்ணிட்டு போயிட்டாங்க விக்கெட்டை.
ஷரீத் அஸ்லங்கா வந்து ஓடியோட கேப்டன் மாதிரி ஆடினாரா இந்த மேட்ச்ன்னு யாருக்குமே தெரியாது அவர் கேப்டன் மாதிரி ஆடினாரான்னு. அவர் படிஞ்சாலே விக்கெட் த்ரோ பண்ணிட்டு போறாரு. அவரு பவன் ரத்நாயக்கு எல்லாருமே இந்த மேட்ச் விக்கெட் த்ரோ பண்ணிட்டு போறாங்க. கமிண்டோ மெண்டஸ் கொஞ்சம் ஆடினாரு அவ்வளவுதான். ஷனாக்கா ஓகே, மீதி இது வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அந்த டீம் 2 பேர் நம்பி இருந்துச்சு, அவங்க 2 பேருமே அடிக்கல. ஹுசல் மெண்டஸ் பத்தும் நிசான்கா, அதனால இந்த ரிசல்ட். ஆனா இவ்வளோ ட்ரையா மேட்ச் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் ஏதாவது கொஞ்சமாச்சும் சேஸ ட்ரை பண்ணி இருக்கலாம், அவங்க ட்ரை கூட பண்ணல. ராம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு இந்த ஸ்ரீலங்கா அந்த பேட்டிங் பார்த்து எனக்கு நிஜமான சந்தேகம் வந்துச்சு. இது T20 டெஸ்ட் மேட்ச் தான். நிசாங்கா ஓகே, ஃபர்ஸ்ட் பால்லே போயிட்டாரு. வந்தோன்னா ஃபர்ஸ்ட் பால் போல்ட் ஆயிட்டு போயிட்டாரு. He got a beauty, fine, accepted. மெண்டிஸ் என்னப்பா தேக்கறாரு, பிட்ச்ல இருந்து தேக்கறாரு பால. போலிங் வந்து ரொம்ப பெனிட்ரேட்டிங் போலிங், வேர்ல்ட் கிளாஸ் போலிங், வேர்ல்ட் கிளாஸ் ஃபாஸ்ட் போலிங் அப்படிலாம் கிடையாது. நியூசிலாந்து போலர்ஸ் கேன் ஆல்சோ பி ஹிட். ஆப்கானிஸ்தானே பார்த்தோம். ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து சேப்பாக்ல நடந்தப்போவே நியூசிலாந்து போலர்ஸ் பர் ஹிட் ஃபார் க்ளோஸ் டு 180 அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ நியூசிலாந்து போலர்ஸ் தான் அடிக்க முடியும். இவங்களுக்கு வந்து என்னன்னே புரியல எனக்கு. இந்த மேட்ச் பார்த்துட்டு இந்த ஹிந்திஸை பார்த்துட்டு இது நிஜமாவே ஏதோ T20 மேட்சான்ற மாதிரி சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா 11 of 22 balls, 10 of 18 balls ரத்னநாயகா 10 of 18 balls. அசலங்கா வந்து 5 of 9 balls. அசலங்கா வந்து ஏதாவது பண்ணுவார்னு நினைச்சேன் நானு. எல்லாம் 3 biggest flops. Atrocious batting. தெரிஞ்ச இது ஒரு ஏசியன் கண்ட்ரிஸோட ஒரு கர்ஸ்ன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தானும் அது மாதிரிதான் பண்றாங்க. இந்தியா வந்து இது மாதிரி இப்போ சோக் பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியா இன்னைக்கு ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்ச் ஆன மாதிரி இந்தியாவும் டெஸ்ட் மேட்ச் ஆனாங்க. இது ஒரு கர்ஸ் நினைக்கிறேன் ஏசியாவோட டீம்ஸ் எல்லாம். இந்தியால இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா இந்த இவரோட பேர் என்ன, இஷான் கிஷன் ட்ரை பண்ணாரு, கத்தி அடிக்க போய் அவுட்டு. இஷான் கிஷன் வீச போய் அவுட்டு. திலக் வந்து சுத்தி அவுட்டு. சூரியகுமார் யாதவ் சுத்தி அவுட்டு. இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அவுட் ஆறாங்க. இவங்க அப்படி இல்லையே, இவங்க தேய்ச்சிட்டு இருக்காங்க பிட்ச. அதுதான் என்னோட பாயிண்ட். நீ அடிக்க போயிட்டு அவுட் ஆயிருந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டு ஏர்லியரா போயிருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. அதுல மசாக்கர் ஆயிருந்தா கூட பரவாயில்ல. மசாக்கரை ஆயிட்டு போ, 100 ரன்ல கூட தோத்துருப்போம், பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் வந்து யூ ஷுட் ஷோ த இன்டென்ட் T20. அதை வந்து பிட்ச்ல வந்து இது வந்து என்ன ரீசன் எனக்கு இது லாஜிக் வந்து புரியவே இல்லை. எப்படி ஆடினாலும் 4 ரன் தான் வித்தியாசம். இதுல எதுக்கு சண்டை இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும்? ஆல்ரெடி இவங்க 1-1, இவங்க 107. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. 2 பேரும் கேவலமா ஆடினாங்க, அவ்வளவுதான். ஆமா. Okay. Thank you for watching. Nama Cricket. Let's speak cricket the honest way.